ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமோட சைக்காலஜி கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி 100 கொஷின் வரைக்கும் பார்த்துட்டோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கியூப் பகடையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ 4 வெவ்வேறு நிலைகள் உள்ள பகடை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் எந்த எண் வந்து 6க்கு எதிர்பக்கம் உள்ளது? ஸோ ஆப்போசிட் ஆஃப் 6 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி எதுக்கு ஆப்போசிட் கேட்குறாங்களோ, ஏன்னா இங்கே 4 டைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டைஸோட 4 பக்கங்கள் வந்து இப்படி இருக்கும், இந்த நிலையில் இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எதுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணுமோ அந்த நம்பரை பாருங்கள், 6. அந்த 6 எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இருக்குது. இப்போ இந்த 6 கூட இருக்குது பார்த்தீங்களா? 6 தான் நமக்கு ஆப்போசிட், 6ஓட ஆப்போசிட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 6க்கு பக்கத்தில் இருக்க நம்பர்ஸை வாட்ச் பண்ணுங்கள். இதே சேம் நம்பர் வந்து வேறு எங்கேயாவது ரிப்பீட் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ 3-2 இருக்குது. 3-2 வேறு எதுலையாவது இருக்கா? இல்லை. அது சரி, இந்த டைஸை விட்டுடலாம். இந்த டைஸ் எடுத்துக்கலாம். இதோட 6க்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து 2 and 4 இருக்குது. ஸோ சேம் நம்பர் எங்கே வருது? இந்த டைஸில் வருது, 2 and 4 வருது. அப்போது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அதே நம்பர் எங்கே வருதோ அந்த டைஸில் இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் தான் ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ 6ஓட ஆப்போசிட் 1. ஸோ ஆன்சர் இதுக்கு 1. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பகடையில் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பகடைக்கு ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நான் சொன்ன மெத்தடில் செக் பண்ணி பாருங்கள். செகண்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கூற்று காரணம். ஓகேவா? ஸோ இது வந்து நிறைய கேட்பாங்க எக்ஸாமில். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது இதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 கொஷின் எடுத்துருக்கேன். 4மே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின்னு. ஸோ அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அசர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கூற்று என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கான காரணம் கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று என்னென்னா, மெர்க்குரி இஸ் த ஃபார்தஸ்ட் பிளான்ட் ஃப்ரம் த சன். சன்னு இருக்குன்னா சன்லேருந்து ரொம்ப தூரத்தில் மெர்க்குரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தப்பு. ஸோ இது ஃபார்தஸ்ட் கிடையாது, பக்கத்துலேயே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது நியரஸ்ட் பிளானட். ஸோ நியரஸ்ட் வரணும். அப்போ இது தப்பு, இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. அப்போ என்ன வந்துடும்? ஃபஸ்ட்டு ஏ வந்து ஃபால்ஸுங்கிறது வந்துடும். ஸோ இப்போ ரீசன் செக் பண்ணி பார்க்கலாம். மெர்க்குரி இஸ் த ஸ்மாலஸ்ட் பிளான்ட். எஸ், மெர்க்குரிங்கிறது ஸ்மாலஸ்ட் பிளான்ட் தான். இது கரெக்டு தான். ஸோ அப்போ இது ட்ரூ. அப்போது ஏ வந்து ஃபால்ஸு, ஆனால் ஆர் வந்து ட்ரூவாக இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் தான் வரும். ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஹவ் இஸ் மாணிக் ரிலேட்டட் டு நிஷா அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கண்டிஷன், மாணிக் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் நிஷாஸ் மதர் இன்லா. ஸோ நிஷா இருக்காங்க, நிஷாவோட மாமியார். ஓகேவா? மதர் இன்லா. இவங்களோட ஒன்லி சன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே ஒரு பையன்தான். அப்போது அந்த சன்னும் நிஷாவும் என்னவாக இருப்பாங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்க. என் மாமியாரோட ஒரே பையன் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்டு தானே, அதுதான். அப்போ நிஷாவும் சன்னும் யார் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்போ மாணிக், அவர் தான் மாணிக், சன்னு தான் மாணிக். அப்போ மாணிக் அண்ட் நிஷாவோட ரிலேஷன்ஷிப்பை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே சொல்லிடலாமா? செகண்ட் கண்டிஷன் பாருங்கள். ரித்து இஸ் மாணிக் ஒன்லி சிஸ்டர். ஸோ இவருக்குரிய ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அது ரித்து. அது நமக்கு தேவையே இல்லை. ரித்துவாக இருந்துட்டு போகிறாங்க, எத்தனை தங்கச்சி வேணா இருக்கலாம், அக்கா வேணா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, மாணிக்குக்கும் நிஷாவுக்கும் என்ன ரிலேஷன், அதை நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஆப்ஷனில். இஃப் த டேட்டா இன் த ஸ்டேட்மெண்ட் 1 alone are sufficient to answer the question, while the data statement 2 alone are not sufficient to answer the question. அப்போ இது தானே வரும். அதாவது என்னென்னா, ஸ்டேட்மெண்ட் 1 ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டுமே போதும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல. இதே நேரம் அந்த ஸ்டேட்மெண்ட் 2ங்கிறது தேவையே இல்லை. இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை. ஆர் நாட் சஃபிஷியன்ட், போதுமானதாக இல்லை. அப்போ இது தானே கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷனை வச்சே என்ன கண்டுபிடிச்சிட்டோம், நிஷாவும் மாணிக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு இது தேவையே இல்லை. செகண்ட் வந்து அதுவும் இல்லாமல் அது கொடுத்துருந்தாலுமே அது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்லலை. ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஆன்சர் தான் வரும். ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். மற்றதில் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 2 alone are sufficientன்னு கொடுத்துருக்காங்க, 1 are not sufficient கொடுத்துருக்காங்க. எய்தர் 1 alone or எய்தர் 2 alone அப்படின்னா 2ல் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதில் என்னது, ஃபஸ்ட்டு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்றால் மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு வந்ததுனால நம்ம ஆப்ஷன் ஏவை டிக் பண்ணிடலாம். அடுத்து 4th கொஷின் பாருங்கள். வாட் டே இஸ் த 14th ஆஃப் அ கிவன் மந்த். அதாவது ஒரு மாதம் கொடுத்துருக்க மாதம்
month was actually 17th டேன்னு வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இந்த கொஷின் பாதி விட்டு போயிருக்கு. அதாவது வாட் டே இஸ் த 14th ஆஃப் த கிவன் மந்த். ஒரு மந்த் இருக்குது, அந்த மந்தோட 14வது நாள் வந்து என்ன கிழமை, என்ன டே வரும், சண்டேவா மண்டேவா தேர்ஸ்டேவா அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இருக்கிற கண்டிஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். த லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் இஸ் வெனஸ்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பாருங்கள், லாஸ்ட் டே ஆஃப் த மந்த், அந்த மந்த் என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா, அது என்னது ஏப்ரலா ஜான்வரியா பிப்ரவரியா மார்ச்சா ஏப்ரலா அப்படிங்கிறத நமக்கு கொடுக்கலாம். ஆனால் என்ன சொல்லிட்டாங்கன்னா லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் வந்து வெனஸ்டேவாக இருக்கும். அப்படின்னா இதை வச்சு நம்ம 14th டேவை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா லாஸ்ட் டே ஒரு மந்த்துக்கு 30 டேஸ் இருக்கலாம், 31 டேஸ் இருக்கலாம். அது வந்து லீப் இயராக இருந்தால் 29 டேஸ் இருக்கலாம். அது பிப்ரவரியாக இருந்தால் 28 டேஸ் இருக்கலாம். ஸோ இந்த 4 பாசிபிலிட்டியில் லாஸ்ட் டே வரும். அப்போ இதை வச்சு 30 டேஸ் இருக்கா, 31 இருக்கா, 29 இருக்கா, 28 இருக்காங்கிறது சொல்லவே முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனை வச்சு அந்த 14th டே என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்டு, த தேர்ட் சாட்டர்டே ஆஃப் த மந்த் வாஸ் 17th டே. அதாவது அந்த மந்தோட 17வது நாள் வந்து என்னது, தேர்ட் சாட்டர்டே. நார்மலாக 17வது டே வந்து சாட்டர்டேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 17வது டே சாட்டர்டேனா 14வது டேவை கண்டுபிடிச்சலாமா? சாட்டர்டேக்கு 3 நாளைக்கு முன்னாடி தானே 14வது டே வரும். ஸோ 16வது நாள் வந்து ஃப்ரைடேவாக இருக்கும், 15வது நாள் வந்து தேர்ஸ்டேவாக இருக்கும், 14வது நாள் வந்து வெனஸ்டேவாக இருக்கும். அப்போ இது வெனஸ்டே அப்படிங்கிறது சொல்லிடலாம். அப்போ நமக்கு ரெண்டாவது கண்டிஷன்லேயே ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? 14th ஆஃப் த கிவன் மந்த்தை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 வரும். ஸோ இஃப் த ஸ்டேட்மெண்ட் 2 alone are sufficient to answer the question, while the data in statement 1 alone are not sufficient to answer the question. ஸோ அப்போ ஆப்ஷன் பி வரும். அடுத்து 105ல் ஸோ இந்த மாதிரியும் கேட்பாங்க. இப்போ டிஏ அப்படின்னா கோட் லாங்குவேஜில் என்ன அப்படின்னு. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷனில் பி டா ஜா மீன்ஸ் ஓவர் அண்ட் அபோவ் இன் தட் கோட். அதாவது ப ட ஜ அப்படின்னா ஓவர் அண்ட் அபோவ். எதுக்கு எதுன்னு தெரியாது, பட் இது 3 வந்தால் ஓவர் அண்ட் அபோவ் அது மட்டும்தான். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும் நமக்கு டக்கான மீனிங்கை கொடுக்கல. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ப ட ஜ, ஓகேவா, அது ஓவர் அண்ட் அபோவ். அடுத்த கண்டிஷனில் ஹோ கா பா, இது என்ன சொல்லியிருக்காங்க? கம் ஓவர் ஹியர். ஓகேவா, கம் ஓவர் ஹியர். இதில் பாருங்கள், இது ரெண்டையும் வச்சு நான் இது ஹோ கா பாக்கு வந்து கம் ஓவர் ஹியர்னு இருக்குது. இதுலேயுமே தனியாக இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் நமக்கு டக்கான மீனிங் கொடுக்கல. ஆக்சுவலாக இங்கே டவே வரலையே. ஓகே, மேபி இது பர்வாக இருக்கும். சாரி, கொஷினை வந்து இருக்குது சாரி, இந்த இருக்குது ட இருக்குது, இங்கே இருக்கு இல்லையா? ஸோ இந்த 2 கண்டிஷனையும் வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். 2 கண்டிஷனையும் பார்த்தோம்னா எது சேமாக இருக்குது? ப மட்டும்தான் சேமாக இருக்குது. அப்போ ஓவர் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்குது. அப்போ பனா ஓவர், பங்கிறது ஓவராக இருந்தாலும் ட ஜேங்கிறது அண்டா இல்லை என்னது அண்டா இல்லை அபோவான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் இருந்தாலுமே நம்மளால் டக்கான மீனிங்கை இங்கே கண்டுபிடிக்க முடியலை. ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன இருக்கணும்? இஃப் த டேட்டா கிவன் இன் போத் ஸ்டேட்மெண்ட் 1 and ஆர் டுகெதர் ஆர் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் த கொஷின், அதுதான் வரும். ஓகேவா? ஸோ இது 2 கண்டிஷனாலையுமே நமக்கு டக்கான மீனிங் வந்து கிடைக்கல. அப்போ இது 2மே வந்து சஃபிஷியன்ட் கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசர்ஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம இது ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.